அதோட நீ பாக்குற உனக்கு என்ன வீடு வாடகை கொடுத்தா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில போகும்போது நீ ஐசி மண்ணாங்கட்டி எனக்கு ஐசி சொல்ற ஐசி நீ ஆமி ஐசி இல்லை உன்னோட்ட நீ எனக்கு சொல்ற எப்படி வாங்க அடிக்க ஆக மாட்டேன் சண்டித்தனம் காட்டுறா காட்டு சண்டித்தனம் நீங்க யாழ்ப்பாணத்துல நின்று அதான் சொல்றேன் யாழ்ப்பாணத்துல நின்று போனீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இங்க அங்க போய் ஐயோ ஆமி என்ன சுடுறான் ஆமி என்ன குள்றான் அங்க போய் நின்று அங்க கேஸுக்கு பதில் கதையை கேளுங்க கதையை கேளுங்க டேய் கதையை கேள்றாம இல்ல நான் அடிச்சே போய் சொல்லு போ உனக்கு அடிச்சேன்னு சொல்லி சாக்கொலி போட்டு நீங்க வந்தேன் போ வெளியில நீ முதலாவது வாடா இங்க வா நீ முதலாவது சண்டி தரங்க வா முதலாதீங்க நீ மூணு வீடு வச்சிருக்கேன் நான் இதோட நாள் ஆகுது மூணு வீட்லயே ஒரு அது மூணு கணக்குல இருக்கா மூணு எங்கட சனத்துக்கு அக்கா நான் ஒன்னு சொல்றேன் எங்கட சனத்துக்கு தயவு செய்து அண்ணா நான் சொல்றேங்க தயவு செய்து வெளியில போக முதல்ல டாய்லெட் அங்க வெளியில அங்க நீங்க போயிருங்க டாய்லெட் இங்க வரணும் நீங்க அப்ப எங்க டிக்டாக் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது இங்க டிக்டாக் அனுப்பிட்டா அதே மாதிரி நாங்க குடும்பத்துக்கு படம் எடுக்கிறோம் எவ்வளவு பேர் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் இல்ல உங்க குடும்பமா குஞ்சு குடும்பம் எல்லாம் தான் செய்யுது அதைத்தான் நானும் சொல்றேன் தயவு செய்து ஓ அது வீடு தான் கூட்டத்துல சாத்தரி வீடு நீங்க அதை உள்ள கொடுப்போம்டா எங்கட திங்ஸ் டாக்கு ஒரு விஷயம் விளங்கல இஞ்சியப்பா நான் வடிவ வலிக்கிட்டேன் அதுக்கு ஏத்த மாதிரி உடுப்பும் போட்டேன் எடுப்போமே புரான் ரைட் ஃபில்டர் போட்டுருங்க மறக்காம ஓகே தொடங்கு வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா என்ன பண்ணீங்க சிரிப்பு வர காட்டி கொண்டு நிக்கிறீங்க நீங்க இது காரணீங்க இந்தாட்ட மாடடி மன்மதலீலை அதான் பக்கம் வர வெக்கமா மன்மதலீலை வா பக்கம் வா என்னப்பா நானே கலைக்காம இருக்கேன் நீங்க என்னப்பா நீங்க அதுக்குள்ள அவுட் ஆயிட்டீங்க நானே கலெக்டாம ஆடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னடா அந்த பொட்டே ஆடுதல் ஒரு ஆடியாப்பா ஆடினானோ நான் தான் ஆடினேன் உன்னோட இந்த பக்கம் கேமரா வச்சிருக்கேன் நான் சொன்ன ஆடாதீங்க நல்ல ஆட்டம் வந்திருக்கும் போல அது உங்கள ஆட சொன்ன எனக்கு வீடியோ காட்டுங்க எடுத்த வீடியோவே ஐயோ ஃபலக்கு இது அப்படி வர என்னாலயா இதுக்கு என்ன உங்களை நம்பி தண்ணி எடுத்துறாவோ இல்ல விலங்கல என்ன படுத்து வச்சிருக்கீங்க ஒரு வீடியோ எடுக்க தெரியுது எப்படி ஆடுதுன்னு பாருங்க நான் போய் என்ன டிக்டாக்ல போடல அது நான் எடிட் பண்ணி தரேன் போயிட்டாங்க முதல்ல எனக்கு ஏலாம் கிடக்கு இன்னைக்கு பின்னேரம் போடணும் நீங்க என்ன போடலாம் அதை நான் எடிட் பண்ணி தரேன் கொண்டாயிலாடி போயிடு உங்களுக்கு சொன்ன பாருங்க போய் ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லி எப்ப நீ போயிடடி மனுஷன் ஆக்கின போடுதா அவனை கூப்பிட்டுருக்கலாம் பேசாம அந்த கமல அவன் எடுத்து வந்திருப்பான் படிவா என்னப்பா எடுத்து வச்சிருக்கீங்க வீடியோ இதை போடலுமா தலையை இங்க ஆனல கையில பாதிய காணல என்ன நீங்க எடிட் பண்ணி தந்தா சரிதானே எப்படி தலை இல்லாம வேற யாரையா தலையை கொண்டு போட போறீங்களா எடிட் பண்ணி தருவேன் அதை விடுங்கப்பா நம்ம கடைசியா போட்டோமே வீடியோ 150 ரூபாய் பார்த்திருக்காங்க எவ்வளவு 150 ரூபாய் பார்த்துருக்காங்களோ அதை விட என்ன அதில் ஒரு நம்ம ஐ லவ் யூ சுவாண்டெல்லாம் போடுவானா யாராவது த்ரோங்கிறோம் செய்ய மாட்டேங்க எனக்கு உங்களுக்கு சோசியல் மீடியா 1000 பேர் 1000 கமெண்ட் போடுவோம் 1000 பேர் 1000 போடுறது கூட என்ன சுபா ஐ லவ் யூ சுபா செல்லம் அப்ப நான் சுபா இல்லாம நான் என்ன மாலாவா அப்ப அதெல்லாம் இருக்கட்டும் நான் நேற்று குஞ்ச கண்ட கடைக்கு போனான் அதுல நின்றாக்கள் கதைச்சு கொண்டு வந்தவங்க நம்ம ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்பா அங்கே விளையாடாதீங்க சொல்லிட்டேன் அவர் வந்து குஞ்ச கண்ட மகன் அவர் வந்து வீட்டு வாசல்ல வீட்டு காசு கிட்ட அவர வீடு இல்லப்பா அவருக்கு அவனுக்கு 100 வீடு கிடையாது வணங்கினவெல்லாம் காணிய வேண்டி வில்லேஜ் வச்சுக்கிற அந்த மூதேசி எல்லாம் இங்க அவன் பெற மாட்டான் உங்களுக்கு வீடு கட்டணும் எல்லாரும் என்னப்பா இந்த வீடியோ நம்ம அன்னைக்கு போட்ட நான் முந்தநாத்து அது 500 ரூபாய் பாத்திருக்கேன் கொண்டு யார் கமெண்ட் பண்ணி ரெண்டு பாக்கு என்னதுக்கு அதை பார்த்துட்டு என்னோட சண்டை வலிக்கிறதுக்கா சண்டை வலிக்கிறது கமெண்ட் தேவையில்ல கமெண்ட் வந்து அழிக்கிறது தான் செல்லங்கில்ல வந்து போடணும்னு சொல்லுங்க நாளைக்கு ஒரு வீடியோ போடு என்ன செல்லங்கில்லம் லவ் யூ எல்லாம் போடாதீங்க நான் கல்யாணம் கட்டிட்டேன் குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தெளிவாக அவனுக்கு போடுவா நீ குடும்பத்தில் கல்யாணம் கட்டி ஆடுறா வந்து அது அவருக்கு தேவையில்லை என்ன மனுஷன் நான் வீடியோ எடுப்பேன் ஆடுவோம் போடுவோம் என்னவும் செய்வோம் அவர் வந்து பார்த்துட்டு போனியா சும்மா அதெல்லாம் விடுங்க இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்தா இப்போ என்ன பதில் சொல்றது அதை சொல்லுங்க ஹவுஸ் ஓனர் வந்தா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு நீங்க இல்லைன்னா நான் மாட்டுறதா நீ அவர் சொல்லு பொம்பளை இருக்கிற வீடுல வேற அவர் நீங்க வாங்கணும் சொல்லி அனுப்பிடாது எனக்கு இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நான் போய் குசினிக்குள்ள வேலையை பார்ப்பேன் நீங்க மரியாதையா அவரோட கழிச்சுக்கோங்க அந்த அந்தமான்ல ஏதோ போராட்டம் நடக்குதாமே என்ன அந்தமான்ல ஏதோ போராட்டம் நடக்கிற ஆப்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க ஐயோ விசார அந்தமான்ல நேபாள்ல இருந்து 26 அப்ளிகேஷன் நிப்பாட்டி போட்டாங்க அதால முழிச்சான உங்களோட மாதிரி குஞ்சு மாதிரி எல்லாம் போய்
பார்லிமெண்ட் எல்லாம் கொளுத்தி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கல்லாச்சு கொளுத்தி போட்டாங்க. அப்ப எங்க டிக்டாக் அனுப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? இங்கே டிக்டாக் அனுப்பாட்டினா அதே மாதிரி நாங்கள் கொழும்புக்கு படம் எடுக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கோம்? நாங்கள் 2 பேரும் இல்லை. உங்கள் குடும்பமாக குஞ்சு குடும்பம்னா எல்லாம் தான் செய்யுது. எல்லாரையும் கூட்டிக்கணும் கொழும்புக்கு எடுக்க வேண்டிய நெருப்பு போட்டி எந்திக்கணும். கதவு திறந்து கேட்குதப்பா. தேங்காய் விடுங்க வரணும் தான் இருக்கு. அண்ணா ஜேசிபியா அந்த வவுனியா காணி ஒன்று இருக்கா நான் சொன்னேன் உங்களுக்கு எடுக்க சொல்லி. எங்க அங்க ஹவுஸ் ஓனர் வாரே. ஹவுஸ் ஓனர் ரெண்டாவது சமாளி நான் உள்ள எங்க பெரிய இவர் மாதிரி காகாட்டிங்க போறீங்க. நான் இல்லைன்னு சொல்லி போறேன். நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல நிக்கிறேன் எடுக்கிறேன்னா. மணி அண்ணே மணி. மக்கா மணி அண்ணே இல்ல வாங்க வாங்க. ஆமா மணி அண்ணா இங்க இருக்கேன். ஏப்பா உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. வாங்க. எப்ப வந்தீங்க? சரி. இருங்க. என்னைய மாட்டி விட்டுட்டு போறதுக்கு. என்ன மணி என்ன கோலலம் இல்ல ஒன்றும் இல்ல. என்ன நீங்கள் என்னய்யா நீங்கள் போன் எடுத்தாலும் ஆன்சர் பண்றீங்க? போன் இல்ல இல்ல என்ன போன் உள்ளுக்கு தான் போன். எனக்கா நீங்க சொல்றது இல்லையா? இருங்க வந்த நீங்க காதை கொடு. இல்ல நான் ப்ளீஸ் நான் இருக்க வரல. இங்க பாருங்க மணி. வீட்டுக்கு வந்தா இருக்கணும். மணி நான் சொல்றது அதுல இல்ல நான் இருந்து பேசி சாவகாசமா இருக்க வரல. நீங்க போன் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க சொல்லத வேண்டாம்க்கா. நீங்க என்ன சொல்றது இல்லையா இவருக்கு? வா சேத்தனியே உள்ள போங்க. ஐசே இங்க பாருங்க. நான் இங்க பாருங்க ஐசே நான் சேத்தனி குடிக்க வரல. என்ன வீடு என்ன இது பாருங்க. பூசு தட்டறீங்களா? முதல்ல ஏதாவது தாராள கூப்பிட ஐயாரா வருது. சிசி கேமரா எல்லாம் ஏன் வேலை செய்யாம இருக்கு? என்ன நடந்தது? சிசி கேமரா நானே தேங்காய் வந்து அந்த முன்னோக்கு கடந்து உடைஞ்சு போச்சு. மற்ற வந்து இந்த குருவி கூடுவாட்டி வேலை செய்து இல்ல போற. வேலை செய்தே இல்ல. வேலை செய்தே இல்ல இன்னைக்கு. என்னடி மதியம் பண்ணிக்கிறேன். என்ன மணி நீங்கள் வந்து சும்மா சின்ன பிள்ளை கதை சொல்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். காகம் கூடு கட்டி போட்டது தேங்காய் விழுந்தது சொல்லி இன்ஃபார்ம் பண்ண தெரியாதா? இல்ல சொன்னா நீங்கள் வீட்டு இருக்கவங்களுக்கு தெரியாதாக்கா? இப்ப ஒரு சிசி கேமரா என்னத்துக்கு போடுறது? அது சிசி கேமரா என்ன வேலை செய்யுது. அது காகம் கூடு கட்டி வேலை செய்யுது. என்ன ப்ளீஸ் நீங்கள் வந்து இது சரி வராது. சரிதானே? உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சது. சரிதானே? சொன்னதானே நான் சொன்னேன். பிரதர் நான் உங்களுக்கு தந்த நான் வீடு யாருக்கு சொல்றேன்? என்ன சொல்லுங்க உங்களோட புரோக்கர் இருக்காரானே அவருக்கு நான் சொன்னேன். நான் நேரா தானே உங்களோட கதைச்சேன். பிள்ளைகள் வெளிநாட்டுல அது நீங்க போன்ல கதைச்சிருக்கணும். 6 மாசம் தொடர்பு இல்லை. உங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சு 6 மாசம் ஆயிட்டுது. நான் எப்படி உங்களை தொடர்பு எடுக்கிறது? நம்பித்தானே உங்களை நான் வீடு தந்தேன். உங்களுக்கு சரி அது சரி. இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை? நீங்க திடீர்னு வந்து 3 நாளும் பேராது கதை கிழங்கு முதல்ல எங்களோட பக்கம் நியாயம் இருக்குது. நான் அவரு சொன்னா 6 மாசத்துல வீடு விடுறேன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல நான் தான் ஓனர். அது சரி நீங்க யார் ஓனராகவும் இருங்க. அதனால பிரச்சனை இல்லை. என்ன சம்பவம் சொன்னா நான் சொன்னா 6 மாசம் படி நாங்கள் வீட்டு வேற முடியல. போல் பாக்குறாள் நீங்க ஊருக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கதைங்க. பாருங்க நான் எனக்கு ஐம் ஃபெட் அப். சரிதானே? நான் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். இனி முடிச்சா எல்லாம் முடிச்சிடுவோம். முடியோட முடிச்சு நான் எல்லாம் லோயரோட எல்லாம் கதைச்சு போட்டு தான் வந்தேன். நீங்க பாருங்க நான் இப்போ லோயர் தான் காய்ச்சி நான் இப்போ எக்ஸ்சேஞ்ச் வீடு எப்படி வச்சிருக்கீங்க? வீடு எப்படி இருக்கு? உள்ள எப்படி இருக்கு? ஓ இல்ல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த தென்னையை தரைக்கு தெரியாம இந்த வீட்டு ஓட்டுக்கு மேல விழுதா? வீட்டு ஓட்டுக்கு மேல விழுதாம். அது அந்த கதவும் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கும். மணி மிஸ்டர் மணி வடிவா யோசிங்க. இப்போ எந்த வீடு என்ன மெதுவாக என்ன சொல்லுங்க. அப்போ நீங்கள் வந்து என்னோட தனியாக தரைக்கு சொல்லிக்கிங்க. அவன் ஓடு உடைஞ்சு போச்சாம். நான் சொன்னா ஓனர் வந்து இல்லை. அவர் வெளிநாட்டில் அவருக்கு நான் சொன்னேன். நான் சொல்றது கேளுங்க. அயலாக்கள் சொல்றது கேட்டு பண்ணேன். என்ன சம்பவம் உங்களுக்கு அங்க இங்க காணி கிடக்குற கதையெல்லாம் ஜனத்துக்கு தெரியும். நீங்களும் வந்து நிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ அரசாங்கமா இருந்தது தானே அறிவிச்சு விட்டா முன்னு திரும்ப உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. தெரியும் போயில பாஸ்போர்ட் எல்லாம் பிளாக் பண்ணி இந்தியா இருக்க வேண்டியது. நான் உங்களை பிளாக் கதைச்சு பேசி போட்டு என்ன போலீஸாக்கள் வேணும் ஆமியாக யார் வேணும்? சொல்லும் யார் வேணும்? எல்லாரும் உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க இருக்க உங்களுக்கே தெரியும்டா. நீங்கள் பாவம் பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்ததால நான் விட்டு சத்தம் பண்ணா கதைங்க வெளிநாட்டுல ஏன் நீங்கள் ஒரு காணி வேண்டிய வெளிநாட்டு பிள்ளைங்க ஏன்னா நீங்க காணி வேண்டாம். சரி இல்ல நீங்கள் காணி வேண்டைகள் என்ன விலை இந்த காணி? அது உங்களுக்கு தேவையில்லை. இல்ல சொல்லுங்க. அது எங்கடா தாத்தாவுண்ட காணி அது 5 லட்சம் படி 5 லட்சமோ 5 லட்சம் 25 லட்சம் 5 வரப்பு வேணாங்களோ? எவ்வளவு பண்ணீங்க? 25 லட்சம் 5 வரப்பு வேணா. அந்த காணி என்ன விலை பண்ணீங்க? இப்ப ரோட்ல இருந்து ஒரு 10 மீட்டர் 10 கிலோமீட்டர் ரோடுக்கு எவ்வளவு பண்ணீங்க சொல்லுங்க. just 1 crore. இல்ல இங்க 5 லட்சம் 4 லட்சம் வித்த காணியால வெளிநாட்டுல இருக்கிற நீங்கள் வந்து 1 கோடி 1.5 கோடிக்கு வேண்டி ஒரு பெரிய கேட்டை போட்டு கேட்டுக்கு ஒரு நியாயம் மூத்திரம் பையா தண்ணி போத்துலையும் வச்சா சரியோ? இங்க இருக்கிற சேனம் என்ன காணி பண்றது? இல்ல சொல்லுங்க. இல்ல நாங்க கேட்டகள் சொல்லுங்க. உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அடேப்பா விசரமே கை கூட நீங்க உழைக்கிறீங்க. நீங்க அங்க வேண்டணும் காணிங்க ரேஸ் பண்ணாங்க. சரியா? காம் டவுன் சவுண்ட் ரேஸ் பண்ணாங்க. சரிதான். நீங்க அதான் நான் கேக்குறேன்னு சொல்லிச்சேன்னா
அங்க மட்டும் நீங்கள் காணி இங்க வந்து நீங்க எங்கட ஊர்ல காணிங்கன்ற இந்தியா உழைக்கிறீங்க இந்தியா டேக்ஸ் கட்டுறீங்க மோர்கேஜ் பண்ணி கொண்டிருக்கேன் அது போக உங்களுக்கு தேவையில்லையா இசை அந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ மோர்கேஜ் பண்றீங்க எல்லாரும் மூலமா வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது இது என்ற வீடு யாரை வச்சிருக்கேன் எனக்கு அது தேவையில்லை இது உண்ட வீடு இந்த வீடோ கண்ட்ராக்ட் எழுதின வீடாக்கு சரியா ரீசன்ட்டா எனக்கு பார்க்காதாக்க நான் சும்மா இருவா அங்க வரைக்கும் அடி மட்டம் வரைக்கும் நான் முதல்ல இங்க இருந்து எப்படி இருந்தா தெரியும் தானே நீங்க கதைக்கிறது விளங்குதே மெதுவா கதைங்க கேக்குற மாதிரி கதைக்கிறீங்க மெதுவா அப்ப நீங்க கதைச்சிருக்கணுமே அத உங்களுக்கு போன் அடிச்சா உங்களுக்கு ரெக்கார்டிங்ல போகுது சோ சுன்சுமா லாக்கலா அணிஞ்சறா கரணாமத்து சொன்னவே அங்க சிங்களத்துல போகுது ரெக்கார்டிங்ல போனா நீங்க ரெக்கார்ட்ல போனா நான் தூசன் தலை பேசி ரெக்கார்ட்ல போறது அதுல நான் ஹலோ ஹலோனே தினரம் கத்தினானா அதுல நீங்களே கத்தினது நான் யாரோ வந்து போலோட கதைக்கிறாங்க நான் அந்த அடிச்சு சொன்னாங்க கேமரா நீங்க கோமா கதை போடுங்க அக்கா இவர் நீங்கள் இல்ல இவ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டி கொண்டு போய் மேலே இருந்து அது எப்படி சொல்ற தண்ணி அடிச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப நான் அதுக்கா எல்லாம் மொட்டை மாடி கட்டி விட்டேன் நானா இதெல்லாம் நடந்தா இருக்கு அப்ப அது அன்னைக்கு சொன்னே இல்ல பிறந்த நாளுக்கு அவங்க வந்து குடிச்சது நான் இல்ல நான் குடிக்கல அவங்க வந்தவங்க குடிச்சவங்க இருக்கு பாருங்க உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை வந்தல மட்டும் பாருங்க முதல்ல இத கூட குடும்ப பிரச்சனை உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது தயவு செய்து இன்றைக்கே நீங்கள் வெளியில போங்க ப்ளீஸ் சரி அப்படி எல்லாம் போயிராங்க நீங்க திடீர்னு சொன்னா நாங்க இப்படி போறோம் நீ சும்மா என்ன அவரு சும்மா இருங்களே அவருக்கு மேல அவர்ட்ட கதை நல்ல சேட்டியா கிடக்குது இப்படி கதைக்கல இப்ப நான் உங்களுக்கு பாவத்துக்கு இறங்கி தானே விடு தந்தானே எப்ப நீங்க ரெண்டு எப்ப கடைசியா தந்து நீங்க சொல்லுங்க எப்ப கடைசியா ரெண்டு மாசத்துக்கு மேல போட்டது இல்ல 2 மாசம் ரெண்டு தான் இன்னும் போடாம யாருக்கு போட்ட நீங்க இல்ல ரெண்டு மாசம் தான் இல்ல விளங்க இல்ல 2 மாசம் தான் போடணும் 2 மாசம் மட்டும் நீங்க அக்கா நீங்க ரெண்டு மாசம் காசு போட்டா சரி என்ன விசரன் ஆக்குறீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல படிவா சொல்லுங்க எனக்கு விளங்கல நீங்க என்ன சொல்றீங்க 2 மாசம் காசு ஐசே நீ நடக்கும் நீ வாய் முழுக்க திறந்தா போய் சும்மா ஐசே ப்ளீஸ் ஐயோ சும்மா 2 மாசம் காசு தான் கொடுக்கணும் என்ன நீ எனக்கு என்ன தெரியல என்ன நடக்குதுன்னு இங்க எனக்கு இவர் சொன்னது வந்து 2 மாசம் காசு சரி நான் ஒன்று கேக்குறேன் உங்களை குழப்பி விட வரல மேல மொட்டை மாடில இருந்து சாடி ஒன்று உடைஞ்சிருந்தது ஏன் உடைஞ்சன்னு சொன்னவர் அவங்களோட அவர் அந்த அனில் பாஞ்சுன்னு என்னக்கா நீங்கள் படிச்ச நீங்கள் தானே அனில் பாஞ்சு சாடி உடையமாக்கா அங்கேயுமா குடிச்சு போட்டு 2 பேரும் சண்டை இவரும் இவர மாதிரி ஒரு பரப்பு குண்டர் இல்ல சுவா ஐயோ கதை ஒருத்தன் அங்க இருந்து வந்து ஹலோ 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 சத்தம் போடாது நீ சத்தம் போடாது யாருக்கு நாங்க சண்டை எனக்கு வச்சாங்க ஒருவர் இல்ல ஹவுஸ் ஓனர் நீங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எவனோ ஒருத்தன் இதெல்லாம் நீங்க சொல்லினா இவன் கலக்குறதா கேட்டுட்டு இருக்கணும் ஒண்ணுமில்ல ரூபா தான் அதுக்கு அண்ணன் வந்திருக்கிறேன் உங்களோட மனசுக்கு ஆதன பலனால அண்ணன் ஒரு பிரச்சனை இல்ல ஒண்ணுமில்ல மாலம் விட்டு கொண்டிருக்கிறோம் உங்களோட கைக்கு வந்தவரே என்னோட எங்க எல்லாம் பாத்து கதைக்கிறேன்னு பாருங்க பாப்பா என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லியாச்சே சரியோ நீங்க தயவு செய்து வெளியில போங்க அக்கா சரியா மேல ஒரு சாடி உடைஞ்சிருக்கு தெரியுமா என்ன சொன்னவர் என்ன உடைஞ்சன்னு சொன்னவர் குரங்கு அணில ஏதோ பாங்கண்டேரே அது குரங்கு வாஞ்சது அது பிளாங்காக்கி வந்து குரங்கு வாஞ்சது அந்த பெரிய சாடி உடையமா யோசிக்க மாட்டீங்களா நீங்களா இவ குடிச்சு கும்மாளம் கொட்டி வந்து சொல்ற அளவுக்கு ஒரு நிமிஷம் இருங்கக்கா நான் சொல்றது கேளுங்க குடிச்சு கும்மாளம் கொத்தி சாடியை உடைச்சு போட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சு ஒரு கருப்பு குண்டன் ஒருத்தர் இவர மாதிரி ஒரு ஆள் யார் அவர் நான் உங்களுக்கு தந்தனா அது நந்தனாக்கள் பிறந்த நாளுக்கு வந்தவன் ஒருத்தன் வந்து எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி நான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஐயோ உங்களுக்கு சொன்னான் சுவா நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ ஐ அம் தி ஓனர் ஆஃப் திஸ் ஹவுஸ் என்ன பண்ணீங்க டேய் சும்மா வெல்ல பிள்ளை உச்சாரணை நாங்க ராஜ் சொல்லி சுவா சத்தம் பண்ணாங்க இப்ப சத்தம் போற போன பண்ணி வந்து என்கிட்ட புருஷ குடிகாரன்னு சொல்லுங்க இங்க எனக்கு மண்ட சூடாகுது சரியோ சும்மா கொஞ்சம் உனக்கு என்ன பிரச்சனை சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு நீங்கள் இப்ப வீட்டை விட்டு வெளியில போவோம் சரிதானே அதான் நானும் சொல்றேன் தயவு செய்து என்ன பொறுங்க அது வீடு நான் பூட்ட தெரியும் சாத் தெரியும் வீடு நீங்கள் அதை உள்ள கொடுப்போண்டா எங்கட திங்ஸ் எல்டாக்கு ஒரு விஷயம் விளங்க இல்ல எங்கட திங்ஸ் எல்டாக்கு நீங்க உள்ள போக வேண்டாம் வீடு வாடகை தந்தா நீங்க அங்க ரெண்டு பார்க்க வேண்டியது மஜாரி மாதிரி நெடு வீட்டு வாசல்ல இருக்கீங்க ஊர்ல இருக்க சனவெல்லாம் வந்து பாக்குது ரோட்ல அமைதியா கதைக்கு அது யார் நீங்க சொல்றீங்களா எனக்கு வஜாரி மாதிரி நான் கதைக்கிறேன்னு சொல்லியா எனக்கு தேவை நான் சொன்னேன் பாருங்க உங்களை எப்படி அனுப்பணும் எனக்கு தெரியும் சரிதான் நானும் பாக்குறேன் நான் எனக்கு இல்ல எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன் இந்த சண்டித்தனம் காட்டுறா சண்டித்தனம் காட்டுறேன்டா காட்டு சண்டித்தனம் நீங்க யாழ்ப்பாணத்துல நின்று அதான் சொல்றேன் யாழ்ப்பாணத்துல நின்று ஏன் போனீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இங்க அங்க போய் ஐயோ ஆமி என்ன சுடுறான் ஆமி என்ன கிள்றான் அங்க வேணுண்டு அங்க கேஸுக்கு பதில் கதையை கேளுங்க முதல்ல டேய் கதையை கேள்றாம இல்ல நான் சொல்லுவேன் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இங்க நீங்கள் அங்க நின்று கொண்டு அங்க வேலை செய்து அங்க உழைச்சு அங்க டெக்ஸ் அடி போட்டு இங்க வந்து 4 லட்சம் 5 லட்சம் காணியெல்லாம் வந்து விளையேற்றுறது 1 கோடி 1.5 கோடி 2 கோடி வாங்கி போட்டு பெரிய கேட்ட போடுறது பெரிய கேட்ட போட்டு நான் மூத்திரம் போய் தண்ணி போத்துல வைக்கிறது ஐயோ நாங்க கேட்ட கட்டறோமோ வீட்டை கட்டறோமோ அது மட்டும் தேவையில்லை சரிதான் உங்க அடாவளா பிரச்சனை நீங்கள் பொத்தி கொண்டு அங்க உழைச்சிங்கன்னு சொன்னா அங்க வீட்டை பண்ணி அங்க இருங்கோ இங்க வராதீங்க உங்களுக்கு இங்க ஆமி சொல்றான் இல்ல எங்களுக்கு இங்க இப்ப என்னது வாரீங்களா இப்ப என்னது வாரீங்களா இங்க நீங்க இல்ல நாங்க என்னது வாரீங்க என்னது வாரீங்களா இங்க அது எனக்கும் தெரியும் என்ன லாங்குவேஜ் அவ்வளவு கேணியல நினைக்காதே சரிதானே நாங்கள் வந்து 3 வீடு வச்சிருக்கேன் நான் இதோட 4 3 வீட்லயே ஒரு அது 3 கணக்குல இருக்கா 3 எங்கட சனத்துக்கு அக்கா நான் ஒன்னு சொல்றேன் எங்கட சனத்துக்கு தயவு செய்து அண்ணா நான் சொல்றேங்க தயவு செய்து வெளியில போக முதல்ல உங்க டாய்லெட் எப்படி இருக்குன்னு பாருங்க டாய்லெட் அங்க வெளியில அங்க நீங்க போயிருங்க டாய்லெட் இங்க வர வேண்டாம் நீங்க
வீட்டை வாடகை கொடுத்துட்டு டாய்லெட்டை பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் இங்கே வராது இங்க பாருங்க இந்த விஷர் கதையில் கதைக்காதீங்க சொல்ல எனக்கு கோபம் வந்து ஓடுது. வெளியில் போங்க முதல்ல நான் தான் சொல்றேனே இது உங்களுக்கு செட் ஆகாது நான் கிளம்புறேன் முதல்ல போடுங்க உங்களுக்கு வா செட் ஆகுது நான் அவருக்கு இந்த போனை கொடுத்துட்டு அவருக்கு கிருபானுக்கு அடிச்சா உண்ட போனை எடுத்துணும் செகண்ட் வா பிஸி எடுங்க அண்ணா சும்மா விளையாடி கொண்டிருக்கிறீங்க. ஹலோ அண்ணா கிருபா அண்ணா என்ன நம்பர் அது யா நான் சாமி அதை விடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க நான் ஒரு முக்கியமான இதுல இருக்கிறேன். இந்த இவர் கொடுத்ததல்ல மணிக்கு அட எங்க நிக்கிற ஓ அந்த வீட்டு ஓனர் பைத்தியாரமா வந்து சண்டித்தனங்க சொன்னிக்கிறார் இங்க பாருங்க பெரிய ஆளுன்னு சொல்லி அடிச்சு மூஞ்சில உடைச்சு விட்டுறேன் ஏரியாக்காரனோடய தான் போடுறாரு சொல்லி வெளியில போய் சொல்லு மரியாதை பொடியில அனுப்பி விடுறதுக்கு மடிச்சு கட்டி கொண்டு இதையும் சண்டை சரத்தையும் மடிச்சு கட்டி கொண்டு டக்கண்டு வா ஓ அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்ன சண்டை அந்த கதையெல்லாம் டேய் யாரோட வைக்கிறா பண்ணி கிருவாட போன கட் பண்ண கிருவா கடிக்கிறேன் கட் பண்ண போன ஹலோ எனக்கு தெரியுமா கிருவாண்ட கேக்குதா கதை கேக்குதா உங்களுக்கு எனக்கு தெரியாது லீகல் ஆக்ஷன் எடுக்க போறேன் நான் சரிதானே நீங்கள் ஒரு கிழமை டைம் தாரேன் அவர் போன் ஆன்சர் பண்ணல சிசி கேமரா எல்லாம் உடைச்சு மேல சாடி எல்லாம் உடைச்சு இங்க டேய் கிருவா டேய் சிசி கேமராவோட ஜகத சொல்ல சிசி கேமரால இருந்து நாங்க என்ன செய்யறோம்னு பாக்குறது உடுப்பு கொடியில உடுப்பு காய போட்டா பாக்குறது அங்க இதை பாக்குறது வேலியை பாக்குறது அதோட நீ பாக்குற உனக்கு என்ன வீடு வாடகை கொடுத்தா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெளியில போக முதல்ல நீ ஐசி மண்ணாங்கட்டி எனக்கு ஐசி சொல்ற ஐசி நீ ஆமி ஐசியில் ஒன்னோட்ட நீ எனக்கு சொல்ற இப்படி வாங்க அடிக்க விட மாட்டேன் எனக்கு தெரியாது இது சரி வராது யா இனஃப் டைம் முடிஞ்சது நீங்க ஆட்களை அனுப்புங்க அவளுக்கு ஓ விடாங்க இல்ல இவே அனுப்புங்க இவே ஆக சரி இங்க பாத்தீங்களா இவர் இவர் எனக்கு அடிக்கிறதுக்கு வாரார் நீங்க எதை போலீஸ்ல சொல்லுங்க அடிச்சண்டே போய் சொல்லு போ உனக்கு அடிச்சேன்னு சொல்லி சாக்கலி போய் நிஞ்ச வந்தேன்டா ஐயோ உங்க சனத்துக்கு நீங்க முதல் வீடு எப்படி நீங்க சொல்லி வந்து நீங்க வீடு கேக்கீங்க அது இல்ல சொல்றவங்க வா நீங்க இவர் மயிறு மயக்கா சொல்லி மூஞ்சோட சொல்ல போடா வெளியில கேஸ் ஆயிரப்ப அப்ப இங்க வாங்க போ வெளியில இந்த சந்திரன் வேணா காட்டு போட்டு நீ முதலாவது வாடா இங்க வா நீ முதலாவது சந்திரன் வா முதலாவது இங்க நீ உன்னோட அந்த 4 லட்சம் ஆசை நீ என்ன செஞ்ச நீ எவ்வளவு டவுன் கொடுத்த நீ ஐயோ சுபா உங்களுக்கு சொல்றவங்க இல்ல 4 லட்சம் ஆசை இல்ல என்ன பேய் ஆக்குறியா நீ பேய்க்காரியா நான் இங்க கதை கேளப்பா முதல்ல ஒருத்தன் வட்டி கேட்டவன் சரியோ வட்டிக்கு ஒருத்தன் கேட்டவளா இல்ல ஒருத்தி கேட்டவளா நான் சொன்னேன் என்ன ஒருத்தன் தான் கேட்டவள் சுபா 4 வட்டிக்கு கொடுத்த நான் அந்த நாய் என்ன ஒளிச்சிட்டுது ஒலிக்கு நீ குடிச்சு அழிச்சிருப்பா இல்ல எவ்வளவு வீட்ல கொண்டு எவ்வளவு கொடுத்திருப்பா அந்த கண்ட நாய் அங்க இருந்து இங்க வந்து என்ன கள்ளி கேக்குது நீ பண்ற கள்ளத்தெல்லாம் அவன் சிசிடிவில பாத்துட்டு வந்து எனக்கு சொல்ற அத வீடியோ எவனடா கூட்டிட்டு வந்த நீ ஐயா யார கூட்டிட்டு வந்த அந்த பொட்ஸ் உடைச்சு வச்சிருக்கா நீ அது குமாரன் யாகல் வந்தவன் உனக்கு சொன்னானே இல்ல பிறந்த நாளுக்கு பார்ட்டி செய்ய போறாங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட நீ கேட்கவே இல்ல பார்ட்டி செய்தது என்ன பார்ட்டி செஞ்சியோ தெரியா குமாரன் வீடியோ எடிட் பண்ணி தரேன் தாப்பா நீ வீடியோ எடுத்து வேணா ஒண்ணு பண்ண வேணாம் முதல்ல அந்த கொடுத்த 4 லட்சம் ஹாசமே எடுத்துட்டு வா எனக்கு ஜே எனக்கு அதெல்லாம் தெரியாது அவன் வந்து அவனை கை வைக்காதீங்கன்னு சொல்ல கையை வைக்கிறீங்க போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ்ல போய் நிக்கிறதுக்கா இப்ப வீட்டை வேற எழுப்ப சொல்லிட்டேன் வேற மரியாதையா போய் வேற வீடு ஏதாவது பாருங்க சொல்லியாச்சு ஐயோ விஷயம் சொன்னிக்கிறேன் இப்ப நான் வெரட்டுலே அவன் ஆட்டோ பிடிச்சோன்னே ஏர்போர்ட்டு போயிருப்பான் இப்ப பயத்துல அவன் போலீஸ் போறானோ ஏற்கனவே அவங்களுக்கு காணியல் வாங்கின பிரச்சனை கள்ள உறுதியல் முடிச்ச காணியல் பிரச்சனை எல்லாம் இருக்கிறாங்க இவங்க வெளிநாட்டுக்கார பயந்த மாதிரி ஓடிடுவான் பார்த்தனே அம்மா சண்டை தருந்தேன் ஓடிடுவாங்களா அவன் நிக்க பார்த்தேன் அவனை கண்டுட்டு ஓடி ஒளிஞ்சதையும் பார்த்தேன் அவன் ஒரு சொம்ப என்ன தெரிஞ்சோடனே அவனுக்கு போட்டு அடிக்க போனதையும் பார்த்தேன் குடுக்கணும் வைக்கலாம் விட்டா கூடாதுவா கள்ளச்சாதான் சரி